தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் மூலம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பது அம்பலம். 3904 வாக்குச்சாவடிகளில் நீக்கப்பட்டவர்களில் 75% பேர் இறந்ததாக அதிர்ச்சி தகவல். விஜயை அதிமுக கூட்டணிக்கு அழைத்தது பாஜகவின் கருத்து. ஒத்த கருத்துடைய கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் என்றும் பழனிசாமி அழைப்பு. இருபது மாவட்ட அரசு பள்ளிகளில் புதிதாக கட்டப்பட்ட 392 வகுப்பறைகள் திறப்பு. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கான புதிய கட்டடங்களையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தங்கம் விலை சவரன் மீண்டும் 1 லட்சம் ரூபாயை நெருங்கியது. சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 99,840 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் அதிகரிப்பு. கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 231 ரூபாய்க்கு விற்பனை. செங்கம் அருகே குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வீணாகும் குடிநீர். தண்ணீரில் சிக்கிய கார் கயிறு கட்டி மீட்பு. சங்கரன் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் எலுமிச்சை விலை வீழ்ச்சி. கிலோ 70 20 ரூபாயாக குறைந்துவிட்டதாக விவசாயிகள் கவலை. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை. கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடர்கிறது. சென்னை மெரினா கடற்கரையில் வீடற்றவர்களுக்கான இரவு நேர காப்பகம் திறப்பு. பாய், தலையணை, படுக்கை விரிப்புகளையும் வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நாகையில் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்திய இந்து மக்கள் கட்சி நிர்வாகி கைது. வேளாங்கண்ணி கார் பார்க்கிங்கில் கையும் களவுமாக பிடிபட்டவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பு. தொடரும் உறைபனியால் காஷ்மீர் போன்று காட்சியளிக்கும் கொடைக்கானல். வெண்பனி போர்த்தியது போல் காணப்படும் புல்வெளிகள். மெரினா கடற்கரையில் கடைகளை ஒழுங்குபடுத்த கோரிய வழக்கு. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர். சுரேஷ்குமார், ஏ.டி. ஜெகதீஷ் சந்திரா நேரில் ஆய்வு. சபரிமலையில் விமான நிலையம் அமைக்கும் திட்டத்திற்கு திடீர் சிக்கல். நிலம் கையகப்படுத்தும் கேரள அரசின் அறிவிக்கையை ரத்து செய்தது ஹைகோர்ட். தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் 3112 கோடி ரூபாய் நன்கொடை பெற்ற பாஜக. அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்ட மொத்த நிதியில் 82 விழுக்காடு தொகை பாஜக வசம். அனைத்து பிரச்சனைகளுக்கும் காங்கிரஸ் மேலிடத்தை நாடுவது சரியல்ல. கர்நாடக முதலமைச்சர் பதவி விவகாரம் தொடர்பாக மல்லிகார்ஜுன கார்கே கருத்து. டெல்லியில் கடும் பனிமூட்டத்திற்கு இடையே குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை.
கர்தவ்யா பாதையில் மிடுக்குடன் அணிவகுத்த வீரர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.